சித்தர்கள் அருளும் சென்னை வடபழனி மாசி கிருத்திகை அதிகாலை தரிசனம். இனியெல்லாம் நன்மையே, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்மா. ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கியலிங்க தம்பிரான். ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கியலிங்க தம்பிரான் 3 சித்தர்கள் தவம் செய்து உருவானது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். மாசி கிருத்திகை அதிகாலை தரிசனம். நல்லோர் நினைத்த நபர்கள் நல்லோர் நினைத்த எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். இனியெல்லாம் நன்மை, நல்லாம் நன்மை, நல்லாம் நன்மை. பெருமாள் கோயில், ஆதிமூல பெருமாள் கோயில். ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கியலிங்க தம்பிரான் 3 சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். ஓங்கார சுவாமி, பரத்வாஜ சுவாமி, வியாக்கரபதர், பதஞ்சலி முனிவர், வடபழனி பரஞ்சோதி பாபா, மேலையூர் வெங்கட்ராம சுவாமிகள், சேகர் ஐயா, அரி ஐயா என்று எண்ணிலாம் சித்தர்கள் தவம் செய்த இடம் வடபழனி. நல்லோர் நினைத்த நலபெறுக, நல்லோர் நினைத்த நலபெறுக. இனியெல்லாம் நன்மை, நலாம் நன்மை. மாசி மாதம் கிருத்திகை காலை தரிசனம். அனைவருக்காக பிரார்த்தனை. இனியெல்லாம் நன்மை, நலாம் நன்மை. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். அதிகாலை தரிசனம். நல்லோர் நினைத்த நலமிற்கு, நல்லோர் நினைத்த நலமிற்கு. இனி எல்லாம் நன்மை, நலாம் நன்மை. வணக்கம். என்ன என்ன வேணும்? போ, உங்கள் இடத்துக்கு போ, உங்கள் இடத்துக்கு போ, இங்கே வரக்கூடாது, அங்கே போ. வடபழனி பரஞ்சோதி பாபா தவம் செய்து பேங்க் ஆஃப் பரோடா அதுக்கு நேர் எதிர்க்க பரஞ்சோதி பாபா தவம் செய்து தவறுகிறார். நல்லோர் நினைத்த நலபெறுக. மூலிகை கஞ்சி, சக்தி மாவு கஞ்சி தினசரி வழங்கப்படுகிறது. தயாராகிடுச்சு. பரஞ்சோதி பாபா தவக்கருவறை. நல்லோர் நினைத்த நலபெறுக, நல்லோர் நினைத்த நலபெறுக. அருள்மிகு வெங்கட்ராம சாமிகள் சென்னை வடபழனியிலேருந்து திருப்பூரூர் மேலையூரில் ஜீவசமாதியாக இருக்கார். வடபழனி பரஞ்சோதி பாபா ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நூலூரில் ஜீவசமாதி. பூஜை அழைப்புகள் இருக்குது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா, தம்புச்சிடி தெரு அம்மான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த அம்மா 40 ஆண்டுகளாக தவம் செஞ்சவங்க. 24ஆம் ஆண்டு குரு அழைப்பு தெருவில் நடக்குது. இவங்க ஜீவசமாதி வந்து சென்னை புழல் சிறைச்சாலை அருகே காவாங்கரையில்
இருக்குது. அங்கே வந்து தை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அம்மாவுடைய குரு பூஜை 2 வாரம் முன்னாடி நடைபெற்றது. பிறகு அம்மா வாழ்ந்து தவம் செய்த இடம் தம்புச்செட்டி தெரு 330ஆம் எண் அருகில் ராயபுரம் பாலத்துக்கிட்ட வரும். அங்கே வந்து குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. என்னைக்குன்னா இதெல்லாம் முக்கியம். என்னைக்கு 17/3/2024 17/3/2024 அனைவரும் வருக. குரு பக்தியை கோரி நன்மை தரும். அம்மாவுக்கு பிடித்த மலர் கதம்பம். வந்து 98ஆம் ஆண்டு குரு பூஜை முடிஞ்சிடுச்சு. தனியாக காணொலியெல்லாம் போட்டிருக்கிறோம். திருப்பூர் ஸ்ரீமத் மௌன சுவாமிகள் இந்த மாதிரி அரிய ஐயா தேதி 16/2/2024 கிருத்திகை மாசி கிருத்திகை 2:30 மணிக்கு மேலே தான் கிருத்திகை ஆரம்பிக்கும். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும். நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. In YouTubers Siddhar Secrets. Please subscribe, like, share to your friends and relatives. 9382268989 938268989 உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும். உங்கள் கவனத்திற்கு 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அடிப்படையில் சென்னையில் 3 சித்தர்கள் குரு பூஜை. வழி விவரம் கவனித்து வருகை தரவும், அருள் பெறவும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை. இனியெல்லாம் நன்மையே. நல்லோர் நினைத்த நடைபெறுக, நல்லோர் நினைத்த நடைபெறுக. சென்னை பூந்தமல்லி ஆப்போசிட் டு பஸ் ஸ்டாண்ட் வயா மங்களம் ஹாஸ்பிட்டல், ராஜா அக்ரகாரம் ஸ்ட்ரீட், அருள்மிகு பைரவ சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜை மாசி ரோகிணி நட்சத்திரம். ஆல் ஆர் வெல்கம். மாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அடிப்படையில் அருள்மிகு பைரவ சித்தர் ஜீவ சமாதி சென்னை பூந்தமல்லியில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள் பெறுக. சென்னை பெரம்பூர் நியர் பிபி ரோட் கார்ப்பரேஷன் ஃபியூனரல் கிரவுண்ட் அருள்மிகு சித்தர் மதனகோபால் சாமி ஜீவ சமாதி குரு பூஜை. கான்டாக்ட் பிதாஜி ரவி 8056080950. ஆல் ஆர் வெல்கம். அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக.
சென்னை தாம்பரம் வண்டலூர் வழி கேளம்பாக்கம் சாலை மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் சிக்னல் லெஃப்ட் சைட் 3 கிலோமீட்டர் பொன்மார் சக்திபுரி இன்சைட் ஆஃப் சக்திபுரீஸ்வரர் கோயில். ஆல் ஆர் வெல்கம். பொன்மார் ஊருக்கு நேரடியாக வருகை தராமல் தென்காசியிலிருந்து ஈஸ்வரனையா அவர்கள் அலைபேசி மூலமாக வழிகாட்டுதல் படி ஊர் மக்கள் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொன்மார் சித்தர் ஜீவ சமாதியை கண்டுபிடித்து புனரமைத்து வழிபாடு துவங்கிய 18/2/2018 ஆங்கில தேதி அடிப்படையில் 18/2/2024 குருபூஜை நடைபெறுகிறது. உங்கள் கவனத்திற்கு குருவடி சரணம் திருவடி சரணம். சென்னை பெரம்பூர் பிபி ரோடு மயானத்தில் அருள்மிகு ஸ்ரீ மதனகோபாலசாமி ஜீவ சமாதி இருக்குது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவருடைய குரு பூஜை. அதே சமயம் அவர் சமாதி பக்கத்திலே லோகா அன்பு பாபா ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக சுப்பாராவுன்னு ஒருத்தரை சமாதி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே மயானத்துக்குள்ளே இருக்குது. பக்கத்தில் பிபி ரோடு கார்பரேஷன் லாரி ஷெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குது. அதெல்லாம் கண்டு மகிழுங்கள். இவர் நம்ம பெரம்பூர் பிதாஜின் புகழ்பெற்ற சித்தர் லைவாக இருந்தவர். இப்போ இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இவரும் அவர் கூடவே இருந்தவர். பிதாஜி ரவின்ற ஒரு வீட்டில் இந்த 2 சித்தர்களும் தங்கியிருந்தாங்க. இதில் சக்திவேலையா சென்னை சோழவரம் காரனோடை குதிரைப்பண்ணை அருகில் அருள்மிகு கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி அருகில் சக்திவேலையா ஜீவசமாதி ஆகியிருக்காரு. மேலும் சித்தர்கள் குறித்த குருபூஜை தகவல்களுக்கும் வழி விவரங்களுக்கும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை. நன்றி, வணக்கம். நமது காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.